ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டி மெயின்ஸ்க்கான ஸ்கீம்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டிஎன் ஜியோகிராஃபில உள்ள சட்டங்கள் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காடுகள் மற்றும் இயற்கை வளங்கள், அதாவது சுற்றுச்சூழல், காடு, இயற்கை வளங்கள் மூணுமே அது அதை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. நெக்ஸ்ட் பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002 பல்லுயிர்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சட்டம் தான். சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மேம்படுத்துவதற்காக கொண்டு வந்தது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வன பாதுகாப்பு சட்டம் 1980, 1980. இது காடுகள் அழித்தல் தடை செய்தல், காடுகள் அல்லாத பகுதிகளில் மரம் வளர்த்தை ஊக்கப்படுத்துவதற்காக கொண்டு வந்ததுதான் வன பாதுகாப்பு சட்டம் 1980. நெக்ஸ்ட் நீர் பாதுகாப்பு சட்டம், மாசுபடுத்தல் தடுப்பு 1974 அனைத்து வகையான ஆறு ஏரி குளங்களை மீட்டு பராமரிக்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் நீர் பாதுகாப்பு சட்டம் 1974. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972. இது காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக கொண்டு வந்திருக்காங்க. சோ அதுக்கான சட்டம் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.